இந்த பராபவ ஆண்டில் மிதுன ராசியில் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியது ஆண்டுடைய ராஜான்னு சொல்லக்கூடிய குரு பகவானே மிதுனத்தில் பகையடைஞ்சு தான் உட்கார்ந்துருக்கார். அப்போ பெரிய பதவிகளில் இருக்கக்கூடியவர்கள், மிதுன ராசியை சேர்ந்தவர்கள், ராஜாக்களை போல இருக்கக்கூடியவர்கள், இப்போவே அவருடைய உடல் நலத்தில் எல்லாம் சிலருக்கு பாதிப்பு இருக்கும். இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 1 இயராக திருக்கணிதப்படி சனிப்பெயர்ச்சி ஆனப்பினாலேயே அவங்க குடும்பத்திலே சில ஹெல்த் இஷ்யூஸ் அவங்க பார்த்துருப்பாங்க. அவங்க லைஃப் பார்ட்னருக்கு மற்றவங்களுக்கு தான் ஹெல்த் இஷ்யூலாம் பார்த்துருப்பாங்க. அதுமாதிரி திருக்கணிதப்படி இந்த சனிப்பெயர்ச்சி நடந்த பின்னால் பலருக்கு வேலையில் தொந்தரவுகள் ஏற்பட்டிருக்கும். இதுக்கு முன்னாடி பார்த்துருப்பாங்க. இப்போ என்ன ஆகும்னா அந்த தொந்தரவுகள் எல்லாம் விலகக்கூடிய காலம். குடும்பத்தில் யாருக்காவது ஹெல்த் இஷ்யூ இருந்தால் அது நிவர்த்தி ஆகிடும். அதே மாதிரி இவர்களுக்கு வேலையில் பிரச்சனை இருந்தால் அது நிவர்த்தி ஆகிடும். இந்த குரு பகவான் இவர்களுக்கு 2ஆம் இடத்துல உச்சமடைய போகிறது ஒரு நல்ல விஷயம். எப்படின்னா குரு சண்டாள யோகம் நடந்துருக்கு. மிதுனத்தில் குரு பகவான் இருந்து 9ஆம் இடத்துல ராகு இருந்தால் அதுக்கு இந்த குரு சண்டாள யோகம். அது அந்த குரு சண்டாள யோகம் என்ன பண்ணுறதுன்னா இவங்க குடும்பத்தில் பல பிரச்சனைகள், இப்போ திருமண தடைகள் இருந்தது, மெல்ல மெல்ல இப்போ திருமண தடை விலகி இவங்க குடும்பத்தில் ஒருத்தருக்கா இப்போ கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகும். அதுவும் லாபத்தில் சுக்கிரன், மகளுக்கு திருமணம் பண்ணக்கூடிய ஆண்டுங்கிறது இது. அப்படி சுக்கிர பகவானுடைய அனுக்கிரகம் அற்புதமாக இருக்கும். நான் எதனால மகள்னு சொல்லணும்னா 5ஆம் இடத்தின் அதிபதி சுக்கிரன், அவர் லாபத்தில் உட்கார்ந்துருக்கார். அப்போ மகளுக்கு திருமணம் நடக்கக்கூடிய அமைப்பு, நல்ல ஒரு ப்ரமோஷன் இது வரைக்கும் எனக்கு கிடைக்கலைன்னா இப்போ ப்ரமோஷன் கிடைக்கும். இப்போ ராஜாவுக்கு பாதிப்புங்கிறோமே அப்படின்னா மிதுனம் யாரை எந்த கண்ட்ரியை குறிக்கிறது? அமெரிக்காவை. அமெரிக்காவுடைய அதிபர் இருக்காரு, அவருக்கு இப்போவே மார்ச் மாதத்துலேருந்தே நேர காலகட்டம் சரியில்லை. அதனால அவர் கட்டம் சரியில்லாதனால தான் இப்போ ஈரான் தாக்குதல் இது எல்லாமே நடக்கிறது. அது நீண்ட கால பாதிப்புகளை அந்த தேசத்துக்கு கொடுக்கும். அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா 9ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறார். அப்படிங்கிறது வெளிநாடு யோகத்தை கொண்டு கொடுக்கிறது. டெக்னிக்கல் எஜுகேஷன் யாரெல்லாம் படிச்சிருக்காங்களோ அவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் வரக்கூடிய காலகட்டமாக இருக்குது. ஆகவே பொருளாதாரம், குடும்பம் எல்லாம் நலமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தை சொல்லுங்கன்னா அது இந்த பராபவ ஆண்டாக மிதுன ராசிக்கு அமைகிறது. இவர்கள் யாரை வழிபட்டால் மிகச்சிறந்த வெற்றியை பெற முடியும் அப்படின்னா ஆடல் அரசன் நடராசனை வழிபாடு செய்யணும். அப்படி வழிபாடு செய்கிற போது வாழ்க்கை மிகச் சிறப்பாக மிதுன ராசிக்காரர்களுக்கு அமையும்.